Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of UGTRB, and we begin a discussion on the contributions of Longinus to the development of literary criticism. Now, who is Longinus? The name Longinus is very popular in literary criticism because he spoke about on the sublime. Okay, aesthetics அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் இருக்கும். What do you mean by aesthetics? The study of beauty. அப்ப அந்த பியூட்டியை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, aesthetics பத்தி பேச போறோம் அப்படின்னா, we cannot but speak about this writer called Longinus because he wrote a treatise titled On the Sublime. சரி, இந்த on sublime அப்படிங்கிறது எப்போ எழுதப்பட்டது? On the sublime அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was written in the 1st century CE. CE அப்படின்னா, what do you mean by CE, teachers? Common era, sir. Common era. Common eraனா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ மாடர்ன்ல காமன் ஏரான்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி அப்படின்னு சொன்னா, பிசியா இது ஏடியா? AD, sir. Anno Domini. Okay, Anno Domini. So அந்த டைம்ல there was a Roman, okay, who wrote on the sublime. சரி, இந்த டெக்ஸ்ட் எதை பத்தி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is about the decline of the genuine greatness in literature and public speaking during the Roman rule. Okay, the genuine greatness in literature and public speaking was coming down. ஒரு காலத்துல அது கோலோச்சியது, நல்ல ரொம்ப பாப்புலரா இருந்தது. பட் போக போக அந்த ஜெனுவின் கிரேட்னஸ் இன் லிட்ரேச்சரும் the importance given to public speakingம் அப்படியே கீழே வந்தது. அதனால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this man wrote a work titled On the Sublime. சரி, இதை எழுதினவர் யாரு அப்படின்னா, it is only an attribution. உண்மையாலுமே எழுதினவர் யாரு அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் people say it was written by Cassius Longinus. யார் இந்த ஒர்க்கை எழுதினதுன்னு attribution சொல்றாங்க? It's only a guesswork that there was a man by name Cassius Longinus of the 3rd century. 3rd century AD-ல ஒரு rhetorician philosopher இருந்தார். Rhetorician-னா an expert in the field of public speaking. அப்ப அந்த ஒரு மனிதர், அந்த மனிதருடைய பேரு Cassius Longinus. அவர் தான் இதை எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுது. Is idea clear, teachers? இப்படி சொல்லப்பட்டாலும் ஒரு சில லிங்குவிஸ்டிக்ஸ், ஒரு சில ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Cassius Longinus உடைய மற்ற ஒர்க்ஸுக்கும் இந்த ஒர்க்ஸுக்கும் கொஞ்சம் ஸ்டைலிஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா இது அவருடைய ஒர்க் இல்ல, இதை எழுதினவர் வேற, இந்த Cassius Longinus வேற அப்படின்னாங்க. அதனால என்ன சொல்றாங்க, the unknown author, இந்த On the Sublime அப்படிங்கிற ஒர்க் எழுதினவர் unknown author, but now he is referred to as Pseudo Longinus. அந்த ரைட்டருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க? Pseudo Longinus. Pseudo அப்படின்னா the unknown Longinus. ஏன்னா நிறைய பேர் பாப்புலர் என்ன சொன்னாங்க, இது எழுதுனது Cassius Longinusன்னு கிளைம் பண்ணாங்க. ஆனா பின்னாடி வந்து கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, அந்த ஸ்காலர்ஸ் வந்து அந்த மாதிரி அது உண்மை கிடையாது, இதை எழுதினவர் வேற ஒருத்தர் அப்படிங்கும்போது வேற ஒருத்தர் யாரு அப்படிங்கும் போது எங்களுக்கு தெரியல, மேபி இட் இஸ் அன்னோன் பர்சன். அன்னோன் பர்சன் சொன்னா நல்லா இருக்காது, ஏற்கனவே Longinusங்கிற நேம் அசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ தே கால்ட் the author as unknown Longinus. Is the idea clear, teachers? ஓகே, சரி. இந்த ஒர்க் எப்படி சார் உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the Longinus என்ன பண்ணாரு அப்படின்னா, he wrote this work as a response to an earlier existing work on the sublime by Caelicius Callicte. Okay, Caelicius அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருந்தாரு. அந்த ரைட்டர் எழுதிய ஒரு ஒர்க், அந்த ஒர்க் வந்து சப்ளைமிட்டியை பத்தி ஒரு ரைட்டர் எழுதியிருந்தார். அந்த ஒர்க்ல இருந்த ஐடியாஸை ரெஃப்யூட் பண்ணி தான் Longinus இந்த ஒர்க்கை எழுதினார். ஏன் சார் அந்த
கெஷீலியஸ் அப்படிங்கிற அந்த ரைட்டர் எழுதின அந்த சப்ளைம் டீயை பற்றியதான அந்த ட்ரீட்டிஸை ஏன் இவர் ரெஃப்யூட் பண்ணணும், ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரைட்டர் என்ன பண்ணார்னா, he treated sublimity mechanically and technically. He did not understand the emotional and spiritual dimension of the sublime. பியூட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பியூட்டிக்கு ஒரு இமோஷனல் சைடு இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இருக்கு. அதை யாரு பார்க்கல? கெஷீலியஸ் அப்படிங்கிற அந்த ரைட்டர் பார்க்கல. அதனால அந்த ஏரியால நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தான் இவர் என்ன பண்ணாரு, லெட் மீ டெல் யூ வாட் இஸ் த ரியல் நேச்சர் ஆஃப் த சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஒர்க் எழுதினாரு? லொஞ்சாயினஸ், சூடோ லொஞ்சாயினஸ். On the sublime. Yeah, on the sublime ஒரு ஒர்க் எழுதினாரு. And what is the main purpose of this work? இந்த ஒர்க் எழுதுவதின் நோக்கம் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, the main purpose of this treatise na, it's a detailed discussion on a topic. The main purpose of this detailed discussion is to defend greatness. Okay, greatness அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல போறாரு. Emotional intensity of work of art அப்படின்னா என்ன, and he wanted to defend imaginative power which goes into the making of literature. Okay, இத பத்தி சொல்றதுக்காக எழுதுனது தான் on the sublime. ஓகேவா? அதே நேரத்துல இந்த லொஞ்சாயினஸ், சூடோ லொஞ்சாயினஸ் என்ன பண்றாருன்னா, he opposes some of the critics who valued technical correctness, polish, restraint and stylistic perfection. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ரொம்ப மெக்கானிக்கலா மாத்திரும், ரொம்ப டெக்னிக்கலா மாத்திரும். அதுல எது இருக்காது? ரியல் கிரேட்னஸ், ரியல் பியூட்டி, ரியல் ஜீனியஸ் இருக்காது. அப்ப வாட் இஸ் த ட்ரூ பர்பஸ் ஆஃப் கிரேட் லிட்ரேச்சர்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்துக்கோங்க. ஐ திங்க் லாஸ்ட் டைம் இது கேட்டிருந்தாங்க. அக்கார்டிங் டு லொஞ்சாயினஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர்? எப்படி அரிஸ்டாட்டிலுக்கு வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில்? ஃபர்ஸ்ட் பிளேட்டோல இருந்து வருவான். பிளேட்டோ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் லிட்ரேச்சர்? என்ன லிட்ரேச்சருடைய மெயின் எய்மா என்னவா இருக்கணும்னு பிளேட்டோ சொன்னாரு? தி எஜுகேஷன் பிலாசபர். First to teach, sir. அதை மட்டும் வச்சுக்குவோம், பின்னாடி டிலைட்ங்கிறத அப்புறம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டு டீச், அப்புறம் டிலைட். அடுத்தது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு? To delight and instruct, sir. To delight and instruct னு சொன்னாரு. ஹொரேஸும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் சொன்னாரு. ஓகே, அவர் பிளேட்டோ சொன்ன விஷயங்கள் அப்படியே சொன்னாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு ரூட் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஆல் கிரேட் லிட்ரேச்சர் ஷுட் எலவேட். எலவேட் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், எலவேஷன் கொடுக்கணும். இட் ஷுட் எலவேட், இட் ஷுட் ஓவர்வெல்ம் யூ, சர்ப்ரைஸ் யூ, அண்ட் இட் ஷுட் டிரான்ஸ்போர்ட் த ஆடியன்ஸ். நாட் ஜஸ்ட் டீச் ஆர் என்டர்டெயின். டீச், என்டர்டெயின், அதை விட பெருசு என்னன்னு சொன்னாரு? டிரான்ஸ்போர்ட், எலவேட். அதை இங்க போட்டுருவோமா? இந்த இடத்துல டைப் பண்ணிடுவோம், so that you will not forget. Okay, let me, okay, what happened? Just 1 minute, teachers. I had to stop and then share the file again. Is this file visible for you now? PDF file? It's loading, sir. Okay, தெரியுதா? Visible, sir. Okay. Okay. The main aim of literature is to, I think the typing option is not working. I'll highlight this box. இதுதான் நமக்கு முக்கியமானது. The main aim of literature என்ன பண்ணணும், லிட்ரேச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு
லொஞ்சாயினஸ் சொன்னார் அப்படின்னா லிட்ரேச்சர் ஷுட் எலவேட் த ஆடியன்ஸ். அவங்களுடைய அந்த சோலை நல்லா எலவேட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், அதை ஓவர்வெல்ம் பண்ணணும், அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடணும். அப்புறம் இட் ஷுட் டிரான்ஸ்போர்ட் யூ ஃப்ரம் த மண்டேன் டு த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். இதுதான் முக்கியம். இன்ஸ்ட்ரக்ட் பண்றது, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது என்டர்டெயின் பண்றதுங்கிறதெல்லாம் அடுத்தது. அப்ப இவர் ஒரு புது ரூட் எடுத்து கொண்டு போறாரு நம்மள. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? This was if you go into the past UGTRB question paper last year, இதுல இந்த கொஸ்டினா இருந்தது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, the authorship of this work on the Sublime is not known, but traditionally it is attributed to rhetorician. What is the name of the rhetorician? Cassius Longinus. ஆனா ஒரு சில மாடர்ன் கிரிட்டிக்ஸ் வந்து இந்த ஆளு எழுதுனது இல்லை சார், இது வேற ஒருத்தர் எழுதினாருன்னு கிளைம் பண்ணதுனால ஆக்சுவலா இந்த ஒர்க்குடைய ஆத்தர் யாருக்கும் தெரியல. அதனால அந்த ஆத்தருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா சூடோ லொஞ்சைனஸ்னு கொடுத்தாங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இரண்டாவது, வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த சப்ளைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the work of the Sublime is in the form of a rhetorical treatise, and it is in the form of a letter. It is addressed to a person called Postumius Terentianus. இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன். அதை அப்படியே இமேஜை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இஸ் ஐடியா கிளியர்? This work on the Sublime was written by Pseudo Longinus, and it was addressed to Postumius Terentianus அப்படின்னு ஒரு ரைட்டர். And it was a response to somebody. அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஓகேவா? The purpose சொல்லியாச்சு. Now let's go to the next section. என்ன செக்ஷன்? What is sublime? What is sublime அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்ல. ஏன்னா ஆன் த சப்ளைம்னு அந்த ஒர்க் இருக்கு. ஏன்னா நீங்க லொஞ்சாயினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லொஞ்சாயினஸ் அப்படிங்கிற ரைட்டர், his contribution is literature is to do with the concept called sublime. அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, sublime அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட். வாட் இஸ் a Greek word அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Greek word for the sublime is hypsos. The Greek word for the sublime is hypsos. hypsosனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, hypsos literally means height, elevation or loftiness. ஓகே, நார்மலா ஒரு ஒர்க் வந்து ரொம்ப எலிவேட்டட் ஒர்க்னா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன இருக்கணும்? பயங்கரமான வெக்காபுலரி டெக்கரேஷன் இருக்கணும். அண்ட் லொஞ்சாயினஸ் அது சொல்ல வர்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, he does not speak about the rhetorical ornamentation or stylistic ornamentation. He is speaking about the powerful quality of language. Language la ornamental language பத்தி சொல்லல. Even simple language can elevate the soul. யார் சொன்னது? Longinus. லொஞ்சாயினஸ் சொன்னாரு. ஓகே, சரி, அவர் எப்படி சார் இந்த சப்ளைம் டிஃபைன் பண்ணாரு அப்படின்னு லொஞ்சாயினஸ் ரொம்ப ஃபேமஸா என்ன சொன்னார்னா, சப்ளைம் shatters the hearer's mind like a thunderbolt and surpasses all ordinary persuasion. ஒரு தண்டர்போல்ட், திடீர்னு ஒரு இடி முழக்கம் கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடி முழக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அந்த மாதிரி என்ன பண்ணணும்? The writing of a writer should impact the listener. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நார்மலா ரெட்டாரிக்ஸ் அப்படின்னாவே இட் இஸ் கால்ட் தி ஆர்ட் ஆஃப் பெர்சுவேசிவ் ஸ்பீச். நீங்க பேசி பேசி ஒரு பாட்டு எழுதுனாங்க, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதேன்னு எழுதுனான். அப்படின்னா பேசி பேசி ஒருத்தரை கரெக்ட் பண்றதுக்கும் டக்குன்னு ஒவ்வொரு மொமெண்ட் ஒருத்தருடைய மனசுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் தான் சப்ளைமிட்டிக்கு இருக்கு. சப்ளைமிட்டி என்ன பண்ணும்? டக்குன்னு உள்ள என்டர் ஆகி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிரும். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப சப்ளைமிட்டி எதோட கனெக்டட் ஆனது அப்படின்னா, இட் இஸ் டு டூ வித்
the spiritual realm. It is to do with the spiritual realm. நார்மலா லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன ரெல்ம்ல அதை கனெக்ட் பண்றோம்? இன்டெலெக்சுவல் ரெல்ம்ல சொல்றோம். நீங்க பெர்சுவேட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது இன்டெலெக்சுவல் ரெல்ம். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்குள்ளார யாரையும் பெர்சுவேட் பண்ண முடியாது. அந்த இண்டிவிஜுவல் வந்து தான் என்ன ஆகணும்? அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்குள்ளார ஒவ்வொரு லேயருக்கு டிராவல் பண்ணி போக முடியும். ஓகே, நம்ம சொல்லலாம் டே கோயிலுக்கு போடா அப்படின்னு சொல்லலாம். ஆனா கோயிலுக்கு போய் அந்த ஆன்மீக அனுபவத்துக்குள்ளார ஆழ்ந்து போறது யாருடைய வேலை? அந்த பர்டிகுலர் பர்சனுடைய வேலை. இதுதான் சப்ளைம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப லாங்குவேஜ் அப்படிங்கும்போது ஆர்டினரி லாங்குவேஜ், சப்ளைம் லாங்குவேஜ் அப்படின்னு 2 கேட்டகரி. லாங்குவேஜ் எத்தனை கேட்டகரி டீச்சர்ஸ்? 2 categories. கேட்டகரி. ஆர்டினரி லாங்குவேஜ், இன்னொன்னு சப்ளைம் லாங்குவேஜ். அப்ப லொஞ்சாயினஸ் என்ன சொல்றாருன்னா ரைட்டர்ஸ்ட, when you attempt writing, use sublime language. அந்த சப்ளைம் லாங்குவேஜ் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் டிரான்சென்ட் ஆர்டினரி எக்ஸ்பிரஷன் and will create emotional and psychological elevation. Okay, ordinary expressions ஆர்டினரியான விஷயங்களை தான் பண்ணும். ஆனா எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பெரிய இமோஷனல் எலிவேஷன் கொடுக்கணும் அல்லது ஒரு சைக்கலாஜிக்கல் எலிவேஷன் கொடுக்கணும்னா அதை எந்த லாங்குவேஜ் தான் பண்ண முடியும்? Sublime language. சப்ளைம் லாங்குவேஜ். நீங்க பின்னாடி மேத்யூ அர்னால்டு ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா, மேத்யூ அர்னால்டு டச் டோனை பத்தி பேசுவார். டச் டோனை பத்தி பேசுவார் தெரியுமா டீச்சர்ஸ்? கிளாசிக் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா காலத்தை கடந்து காவியமாக நிற்கக்கூடிய ஒரு சில passages from great writers. அந்த பர்டிகுலர் பேசேஜ் வந்து தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சப்ளைம் பேசேஜஸ்ன்னு சொல்றோம். வாட் இஸ் a sublime passage அப்படின்னா ஒரு போயட்ரி ஃபுல்லாமே சப்ளைமா இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த போயட்ரியில ஒரு few lines can be sublime. நமக்கு அப்படியே மைண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு சில லைன்ஸ், அந்த லைன்ஸ். ஓகேவா? Are you there with me? Did you understand what is sublime? புரிஞ்சிச்சா? புரியலையா டீச்சர்ஸ்? I just need a nod from you so that I can proceed. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a sublime passage அப்படின்னா a passage that has lasting impression. அப்படின்னா ரொம்ப காலமா ஒருத்தர் ஒரு ஒர்க்கை பாசிக்கிறீங்க, அதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் லைன் அல்லது ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்க மைண்டுக்குள்ளார ரொம்ப நாளா ஓடிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட், லாஸ்டிங் இம்பாக்ட் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு கூட நான் அப்ப படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு சார். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் த சப்ளைம் பேசேஜ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் டச்ட் யுவர் இமோஷன் அண்ட் இட் ஹஸ் டச்ட் யுவர் சைக்கி. உங்க இன்னர் பீயிங்க அது ஏதோ வருடிக்கிட்டே இருக்கு. மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல. ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டுல ஒரே ஒரு லைன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுல. ஏன் அப்படின்னா அந்த லைன்லாம் வந்து ரொம்ப எனக்கு டச்சிங்கா இருந்த லைன். ஓகேவா? நீங்க ஒரு பாட்டு, இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருந்த உசிரே நீதானே, அந்த பாட்டு பெரிய பெரிய ஒரு ஃபுல் சாங்ல எந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் அந்த பாட்டுல வந்து பெருசா மற்ற லைன்ஸ் எல்லாம் பெருசா இம்பாக்ட் பண்ணல. பட் ஏஆர் ரஹ்மான் பாடின அந்த ஒரு பேசேஜ் உசிரே நீதானே அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் மட்டும் எனக்கு அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹாஸ் மேட் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் த இமோஷன்ஸ் வித்இன் மீ. அதனால அது என்னன்னு சொல்றோம், இட் இஸ் ரிட்டன் இன் சப்ளைம் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் அ சப்ளைம் passage. Is idea clear teachers? இதுதான் சப்ளைம்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சப்ளைம் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலை நீங்க ரீச் பண்ணணும்னா ஒரு 5 விதமா அந்த சப்ளைம் லெவலை ரீச் பண்ணலாம். இட் இஸ் எலிவேட்டட் ஸ்டேட். அந்த எலிவேட்டட் ஸ்டேட்டை ஒரு ரைட்டர் எப்படி சார் லிட்ரேச்சர்லயோ அல்லது பப்ளிக் ஸ்பீக்கிங்லயோ எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு 5 சோர்சஸ் இருக்குங்கிறாரு. There are 5 sources through which you can attain the level of sublimity. What are the 5 sources அப்படிங்கும்போது அந்த ஒரு இமேஜ் நான் அப்படியே டெவலப் பண்ணி அந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு டீச் பண்ணிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் வேகமா போகலாம். இதுல எல்லா ஐடியாஸும் இருக்கு.
அதனால தான் இந்த இமேஜஸ் நான் பயன்படுத்திக்கிறேன். ஓகேவா? நவ் கமிங் டு த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் சப்ளைம்? சப்ளைம்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், எலிவேட்டட் ஸ்டேட், ஒரு இமோஷனல் எலிவேஷன், ஒரு சைக்கலாஜிக்கல் எலிவேஷன் which has a lasting impact. ரொம்ப காலமா, ரொம்ப வருஷமா நம்ம மைண்டுக்குள்ளார அந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது தான் சப்ளைம்னு சொல்றோம். அதை 5 விதமா நம்ம ரீச் பண்ணலாம். What are the 5 things அப்படிங்கும்போது we call them as the first category. வந்து first categoryக்குள்ளார 2. ஒன்னு innate sources. Innate sourcesனா natural greatness. நேச்சுரல் கிரேட்னஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து அக்வயர்டு சோர்ஸ், தட் இஸ் ஆர்டிஸ்டிக் டெக்னிக். ஒன்று ஒரு ஆத்தருக்குள்ளார நேச்சுரலா வரக்கூடியது. ஓகேவா டீச்சர்ஸ்? அந்த கேட்டகரிக்குள்ளார 2 சோர்ஸ் இருக்கு. இன்னொன்று அக்வயர்டு சோர்ஸ், அப்படின்னா நீங்க அதை தேடி போய் படிச்சு கத்துக்கிட்டு ஒரு ஒர்க்கை நீங்க சப்ளைமா உருவாக்கலாம். அதுக்குள்ளார ஒரு 3 சோர்சஸ் ஆஃப் சப்ளைம் இருக்கு. Now, let's get into the innate sources of the sublime. Okay, what teachers? Innate sources, எத்தனை teachers? 2. What are the 2 sources? அப்படின்னா, the first source, according to Pseudo Longinus, is the grandeur of conception. Grandeur of conception. Grandeur of conception, நீங்க ஒரு ஒர்க்கை எழுதுறதுக்கு முன்னாடி you should first conceive a thought. முதல் யோசிக்கணும், அந்த ஐடியாவை உள்வாங்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி எழுத போறீங்க அப்படின்னு நீங்க அந்த உருவாக்குவீங்கல்ல, அந்த உருவாக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டினரி விஷயத்தை தாண்டி எக்ஸ்ட்ராடினரியா ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இப்போ ஒரு சண்டை அப்படின்னு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நாட்டுகளுக்கு இடையே சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டைய ஒரு 10 பேர் 2 சைட்ல நிக்கிற மாதிரி எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த ஃபாரின் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜேம்ஸ் கேமரூன், அந்த மாதிரி ரைட்டர்ஸ், அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்திருப்பாரு. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் சாதாரண யோசிக்காம ரொம்ப ஆர்டினரிக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராடினரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி, அது மாதிரி ஒரு ஃபாரின் திங்கர்ஸ் அவங்க வந்து எப்படின்னா, இதெல்லாம் ஆர்டினரி மைண்ட் இல்ல, எக்ஸ்ட்ராடினரி மைண்ட், பயங்கரமா யோசிக்கிறது. ஆர்டினரி ரைட்டர்ஸ் ஆர்டினரியா யோசிக்கிறாங்க, சின்ன லெவல்ல படம் எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர்ஸ் அவங்களுடைய கன்செப்ஷனே பயங்கரமா இருக்கு. நம்மளால யோசிக்க முடியாது, சாதாரண மனுஷனால யோசிக்க முடியாது. ஆனா அந்த கிரேட் மைண்ட் என்ன பண்ணுது? இட் இஸ் கால்டு நோபல் மைண்ட். அந்த நோபல் மைண்ட் வித் இன்டெலெக்சுவல் கிரேட்னஸ் இஸ் ஏபிள் டு விஷுவலைஸ் அ வெரி பிக் சீன். அதை அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க, இதெல்லாம் எப்படி திரைக்கு கொண்டு வருவது அப்படின்னு யோசிச்சு அதை ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளார கொண்டு வந்து அந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணுவாங்க, விஷுவலைஸ் பண்ணி திருப்பியும் நடிக்க வைப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டினரிக்கு பியாண்டா எக்ஸ்ட்ராடினரியா நம்ம யோசிக்கணும். யோசிச்சு என்ன பண்ணணும்? அந்த யோசிச்ச விஷயத்த என்ன பண்ணணும்? அப்படியே அந்த விஷனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரியலி சப்ளைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உருவாக்குவீங்க. அந்த சப்ளைம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு போய் சேரும்? ஆடியன்ஸுக்கு போய் சேரும். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ சிம்பிளா நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா, லெட் மீ கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டைரக்டர் ராஜ்மௌலி. சரியா? டைரக்டர் ராஜ்மௌலி படத்தை பாத்தீங்களா? என்ன படம் ரொம்ப ஃபேமஸான படம்? பாகுபலி சார். பாகுபலி. பாகுபலி அப்படிங்கிற டைம்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாம் வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா பாகுபலியில இருந்த அந்த கிரேட்னஸ் ஆஃப் தாட் அதுக்கு முன்னாடி இருந்த நிறைய டைரக்டர்ஸ்ட இல்ல. நம்ம சைட்ல ஏன் சார் நீங்க வேற இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னா, கேடி குஞ்சுமூன்னு ஒருத்தர் இருந்தார். நான் சங்கருக்கு அப்புறம் பேசுறேன். ஏன்னா சங்கர் வந்து கேடி குஞ்சுமூனுக்கு அப்புறம் தான் காதலன்னு ஒரு படம் வந்துச்சு. நான் அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் இன் த ஃபைனல் இயர் ஆஃப் ஹையர் செகண்டரி. அந்த டைம்ல காதலன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த காதலன் அப்படிங்கிற படம் தான் முத பிரம்மாண்டமான தமிழ் திரைப்படம். சார் நீங்க மாடர்ன் டைம்ல சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு படம் இருக்கு. ஒரு 500 பெரிய இது இருக்கு இல்லையா, முரசு மேளம், அது மேல டான்ஸ் ஆட வச்சிருப்பாங்க. அந்த காலத்திலே ஒரு படம், அந்த பேர்லாம் நமக்கு மறந்து போச்சு. ஓகே, அப்ப அந்த காலத்துல இந்த இதெல்லாம் இல்லாம, டெக்னிக்ஸ் எல்லாம் இல்லாம, பெரிய பெரிய இந்த முரசு மேளங்கள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் எடுத்தது ஒரு காலம். அதுவே வந்து ஒரு கிரேட்னஸ் ஆஃப் தாட் தான். அதை அந்த டைரக்டர் வந்து அந்த காலத்துல இருந்த டைரக்டர் அதை விஷுவலைஸ் பண்ணார்ல,
அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க நான் சின்ன வயசுல பார்த்து வியந்த ஒரு படம் அப்படின்னா பறக்கும் தட்டுன்னு ஒரு படம். பறக்கும் தட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த படத்தை? இந்த ஃப்ளையிங் சாசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த படத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருந்தாரு அப்போ இருந்த ஒரு டைரக்டர். அந்த பறக்கும் தட்டு அப்படிங்கிறது ஏலியன் விசிட், அது வெஸ்டர்ன் மூவிஸ்ல இருந்து. பட் தமிழ் மூவியில முதல் முறையாக ஒரு விஷயத்தை ஒருத்தர் விஷுவலைஸ் பண்ணி ஒரு பறக்கும் தட்டுனா இப்படி இருக்கிறது தான் இருக்கும், ஏலியன்னா இப்படிதான் இருக்கும்னு கிராண்டா இமேஜின் பண்ணி, அந்த கிராண்ட் இமேஜினேஷன் கூட என்னென்ன ஆக்ஷனை பொருத்தணும் அப்படின்னு பொருத்தி அதை வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா பிரசன்ட் பண்றாங்கல்ல, அப்படி பிரசன்ட் பண்ணா அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் சப்ளைம். நான் அதை தான் கேடி குஞ்சுமனுடைய திரைப்படம் காதலன் இஸ் சப்ளைம் ஒர்க் ஆஃப் ஆர்ட். அப்புறம் நம்ம இவருக்கு வருவோம், சங்கர் இருக்கார். சங்கருடைய ரொம்ப ஃபேமஸான படம் என்ன? டைரக்டர் சங்கர். அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் சொல்லி கெட்ட பழக்கம். ஏன்னா ப்ரொடியூசரை பொறுத்த மட்டும், சார் என்ன சார் இவ்வளோ பணத்தை காலி பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஊரையே பெயிண்ட் அடிச்சிருவார். அந்த பெயிண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்டு, ஒரு ட்ரெயினை ஓட விடுவார். ட்ரெயின் ஃபுல்லாகவே வெறும் படம், வெறும் டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ்லாம் பெயிண்டே வேற ரீபெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதில் நிறைய இமேஜஸ் போட்டு ஒரு 500 600 ஒரு 300 400 பேரை ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு அவங்க வயிற்றெல்லாம் பெயிண்டிங் அடித்து அதில் சிங்கத்தை வரைய விட்டு அப்படிலாம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ். இந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம்ல, பார்த்து எப்பாடியோ அப்படின்னு உட்காடுறோம்ல வியந்து பார்த்து, அந்த அப்பாடியோ நம்ம ஃபீல் பண்ண நம்மள ஒரு எலிவேட்டட் இமோஷனல் ஸ்டேட்டு கொண்டு போறாங்கல்ல, அது எதனால நடக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிராண்டர் ஆஃப் கன்செப்ஷன், இட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் தாட். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, யூ கேன் மேக் யுவர் ஒர்க் சப்ளைம் பை appealing to strong and inspired emotion. அந்த இன்ஸ்பயர்ட் இமோஷனை அவர் என்னன்னு சொல்றாருன்னா பாத்தோஸ். பாத்தோஸ்னா ஒன்றும் இல்லை, யூ ஆர் அப்பீலிங் டு இமோஷன். என்ன இமோஷன்? நாட் ஆர்டிஃபிஷியல் இமோஷன், ஜெனுவின் இமோஷன். அண்ட் திஸ் இமோஷன் ஷுட் பி ஆஃப் கிரேட் இன்டென்சிட்டி. இட் ஷுட் பி ஆஃப் கிரேட் இன்டென்சிட்டி. இப்போ நான் மாவீரன் ஒரு படம், நீங்க ரஜினி படம் இல்ல, ராம் சரண் நடிச்ச ஒரு படம். அதுல ஒரு சீன்ல பார்த்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, நான் 100 பேர் அனுப்புறேன், அந்த 100 பேரையும் நான் ஒத்தாலா வந்து வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சு வரும். அதுல இந்த ராம் சரண் வந்து இந்த சைட்ல நிப்பாரு. அது ஒரு சர்ரியல் ஒரு பேக்ராப் வச்சிருப்பாங்க, இடையில ஒரு பாலம் மாதிரி இருக்கும், நேச்சுரல் பாலம். அதுல அங்கிருந்து அந்த முஸ்லிம் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. இவர் ஒருத்தரா ஒவ்வொருத்தரையும் கொல்ல அந்த சைடில் இருக்க பாதுஷா நம்பர் கூட்டிக்கிட்டே இருப்பார். கடைசியா 100 பேரையும் வீழ்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவரும் காயமாகி என்ன பண்ணுவாரு, ஹி வில் டை. அப்படி செத்த போது எல்லாருக்குமே அது ஒரு பயங்கரமான மூவிங்கான சென்சேஷன் இருக்கும். எவ்வளவு தூரம் அப்படின்னா, அந்த ஹீரோ சாகும்போது அந்த சைட்ல இருக்க வில்லனே என்ன பண்றான், ரொம்ப இமோஷனலி டிஸ்டர்ப்ட் ஆகுறான். நீ மீண்டும் பிறப்பாயடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க ஆடியன்ஸ் பாக்குறவனுக்கும் அதே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். டேய் நீ மீண்டும் பிறந்து வருவாயடா அப்படின்னு சொன்னா அவர் அடுத்த பிறவியில பிறந்து வருவார், அந்த ஹீரோயினும் அடுத்த பிறவியில பிறந்து வருவாங்க. அப்ப ஒரு ஜெனுவின் இமோஷன்ஸை அந்த ஒர்க்குள்ளார கொண்டு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கிரியேட் சப்ளைம் ஒர்க் ஆஃப் ஆர்ட். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Shall we move on to the next 3 sources? Okay, நீங்க இங்க தான் இருக்கிறீங்க. You are trying to give me answers. I take it like that. இப்ப the அடுத்த 3 sources come from acquired source. Acquired sources அப்படின்னு கேட்டீங்கன்னா artistic technique. If you really master certain artistic technique, you can make your work sublime. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, a writer should make appropriate use of figures of speech. And appropriate usage of figures of speech வந்து எப்படி இருக்கணும், it should not be mechanical but it should be natural
and it should be spontaneous. சரி, இவர் எந்தெந்த figure of speech யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா metaphor, hyperbaton, apostrophe, rhetorical question and anaphora இவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எதது டீச்சர்ஸ்? metaphor, hyperpattern, apostrophe, Hyperpattern. rhetorical question, anaphora. Anaphora. What is hyperbaton? ஹைப்பர்பேட்டனா அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்வர்ஷன் அப்படிங்கிற டெக்னிக். ஹைப்பர்பேட்டனா என்ன டீச்சர்ஸ்? இன்வர்ஷன். Inversion of words. அப்ப inversion of words automatically will create music. He came he அப்படின்னு போடுறீங்க. Okay, I came அப்படின்னு போட்டீங்கன்னா ப்ரோஸ், came I. Okay, I came yesterday அப்படின்னா அது ப்ரோஸ். Came I yesterday அப்படின்னா இது ஒரு poetry. Came I yesterday walking all the way அப்படின்னு போடுறீங்க. ஏய் சூப்பர்ப்பா அப்படின்னா அதை நம்ம திருப்பி படிப்பாங்க. For example, water everywhere, all the birds did sing. Water everywhere, not a drop to sing, not a drop to drink. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ். அப்ப இங்க பாத்தீங்கன்னா water everywhere, all the birds did sing. Water everywhere, not a drop to drink. அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெப்படிஷன் ஒரு டெக்னிக் பயன்படுத்தி இருப்பாரு. அதை பயன்படுத்தினது சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். The work is the rhyme of the ancient mariner. ஆனா நம்மால என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தணும்னு சொல்றாரு? பிரிடாமினன்ட்டா அந்த ஒர்க்ல அதிகமா மெட்டஃபர் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு, ஹைப்பர் பேட்டன் பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு, அனஃபோரானா என்ன? What do you mean by anaphora? Repetition of the words. Repetition of the initial words in sentences. அப்படிதானே? ஒரு சென்டென்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்பீட் ஆகணும், அதுதான் அனஃபோரா. அப்போஸ்ட்ரோஃபினா டைரக்ட் அட்ரஸ். அப்போஸ்ட்ரோஃபினா டைரக்ட் அட்ரஸ் தானே டீச்சர்ஸ்? உங்களுக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட ஐ வந்து அனஃபோரால செட் ஆயிடுச்சு. அதனால ஐ வாஸ் கிவிங் த டெஃபினிஷன் ஆஃப் அனஃபோரா, யூ வேர் ட்ரைங் டு கிவ் மீ த டெஃபினிஷன் ஆஃப் அப்போஸ்ட்ரோஃபி. அப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது ரொம்ப மெக்கானிக்கலா இல்லாம நேச்சுரலா இருக்கும்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து சப்ளைம் லெவலுக்கு போய் சேரும். அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட் வைக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, if you have noble diction, okay, you have to choose elevated language, you have to choose powerful words, vivid imagery, striking metaphor. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து என்னவாகும்? என்ன மாதிரி ஒர்க்கா மாறிடும்? சப்ளைம் ஒர்க்கா மாறிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாரு அப்படின்னா, you have to have dignified and elevation composition. என்ன சார் dignified and elevation composition? ஒண்ணும் இல்ல, ரித்தம் இருக்கணும், மியூசிக் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ஹார்மனி இருக்கணும், மியூசிக்காலிட்டி இருக்கணும். அதை ப்ராப்பரா வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்படியே அது மொமெண்டம் கெயின் பண்ணும். அப்படியே மெதுவா தொடங்கி மேல் நோக்கி கொண்டு போய் எலவேட் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் பீக்ல கொண்டு போய் மேல கொண்டு போய் நிக்கணும். நிப்பாட்டுனீங்கன்னா your work will be really sublime. So how many sources of the sublime, teachers? மொத்தம் எத்தனை சோர்ஸ்? 5 sources. 5 sources of the sublime. So இங்க நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். We will have a break of 5 minutes and then we resume.